தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில்முறை சங்கம் ராக் சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் முதல்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் லட்சக்கணக்கான குறு சிறு தொழில்கள் நிறைந்த ஒரு தமிழ்நாடு. இந்த மாநிலத்தில் இருக்கின்ற குறு சிறு தொழில்கள் போல் இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. அந்த குறு சிறு தொழில்களால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தொழிலில் பன்முகம் வளர்ச்சியோடு வளர்ந்து முன்னணி நிற்கிற மாநிலமாக இருக்கின்றது. சமீப காலமாக தமிழகத்தில் இருக்கின்ற குறு சிறு தொழில்கள் கடுமையான நெருக்கடிகளை நாங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் மின்சார கட்டணம் எங்கள் வாழ்வாதாரத்தை மிக பெரும் ஒரு சூழ்ச்சியில் தள்ளப்பட்டு எழுந்து வர முடியாத அளவுக்கு பெரும் சுமையாக 160% நிலை கட்டணத்தை உயர்த்தி 460% நிலை கட்டணத்தை உயர்த்தி இன்று வரை எங்கள் தொழில் முனைவோர்கள் அந்த மின் கட்டணத்தில் நிலை கட்டணத்தை மாதாந்திர வாடகை கட்டணத்தை கட்டுவதற்காக எண்ணற்ற சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுமையிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு சுமை மின்சார வாரியம் எங்கள் தலையில் வைத்தன. அதை பார்க்க போனால் 18 கிலோவாட்டுக்கு மின் இணைப்பை பெற்று பணியாற்றி தொழில் செய்து வருகின்ற குறுந்தொழிலுக்கு கடந்த ஜூன் மாதம் முதல் பவர் பேக்டை கொண்டு, அது வரைக்கும் பவர் பேக்ட் 18 கிலோவாட்டு கீழ் கிடையாது. அந்த 18 கிலோவாட்டு கீழ் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் மேல் பவர் பேக்ட் கொண்டு வந்து அந்த பவர் பேக்ட் மூலமாக மின்சாரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று ஒவ்வொரு பில்லிலும் 60% அபராதமாக வசூலித்து தொழிலை மூடமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைகளிலிருந்தெல்லாம் தப்பிக்க முடியாமல் நெருக்கடி சந்தித்து வருகின்ற எங்கள் தொழில் சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் இந்த பிரச்சனைகளில் தப்பிப்பதற்கு அரசிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற வேலையில் தான் எங்களுக்கு மேலும் ஒரு பேரடியாக இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற கோவை மாநகராட்சி நிர்வாகம். இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் அந்த அவுட் சோர்சிங் தொழிலாளிகளை வைத்துக் கொண்டு அவுட் சோர்சிங் என்ற முறையிலே எங்கள் தொழிற்கூடங்களை எல்லாம் இப்பொழுது மாநகரத்தில் இருக்கின்ற 100 வார்டுகளிலும் ஆய்வு நடத்துவதற்காக ஆட்களை நியமித்து அனுப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த வருகின்ற அவுட் சோர்சிங் வருகின்றவர்கள் எல்லோருமே வருகின்ற பொழுது ஒரு ஃபார்ம், அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து உடனே ஃபில்அப் செய்து கொடுத்து அது உடனே சம்பந்தப்பட்ட அந்த மண்டல அலுவலகமோ இல்ல வார்டு அலுவலகத்தில் அந்த ஆய்வாளர்களை சந்தித்து அதற்குண்டான நீங்கள் எங்களுக்கு தொழில் வரி கட்டியாக வேண்டும், அதே போல நீங்கள் எந்த ஆண்டில் தொழில் தொடங்கி இருக்கின்றீர்கள் அதற்காக வருடாதார கணக்கிட்டு கட்டியாக வேண்டும் என்று ஒரு பெரும் நெருக்கடியும் நிர்பந்தமும் கொடுத்து அச்சுறுத்தலுக்கு இந்த தொழில்துறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் தொழில்துறைக்கு எங்களுக்கு தொடர்ந்த அடி. இந்த அடிகள் ஏனென்றால் கோவை போன்ற மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நிலை என்று கேட்டீர்களால் 25,000 30,000 தொழிற்கூடங்கள் வெறும் ஜாப் ஆர்டர்களை மட்டுமே கூலிக்கு வேலை செய்து கொடுக்கின்ற குறுந்தொழில் முனைவோர்கள் தான் இந்த மண்ணில் இந்த மாநகரத்தில் இருக்கின்றார்கள். இந்த அச்சுறுத்துதலால் மாநகராட்சியின் நடவடிக்கையால் இந்த தொழில் முனைவர்கள் செய்வதறியாது தவித்து இருக்கின்ற நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை நெருக்கடி கொடுத்த பொழுது ஆணையாளர் அவர்களிடத்தில் நாங்கள் முறையிட்டு இருந்தோம். எங்கள் தொழில் சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவர்கள் எல்லாம் அழைத்து இந்த மாநகராட்சியில் நீங்கள் தொழில் வரி விதிப்பது சம்பந்தமாகவும் ரன்னிங் லைசன்ஸ் இருக்கிறது சம்பந்தமாகவும் ஒரு கலந்து உரையாடி ஒரு முறைப்படுத்தி அதை நாங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கும். அது தாங்கும் சக்தி இருக்கிற அளவுக்கு எங்கள் மேல் வரி விதிப்பு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டிருந்தோம். ஆனால் அது எல்லாம் இல்லாமல் இன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொழில் வரி ஒரு பக்கம் செலுத்த சொல்லி நெருக்கடி ஒரு பக்கம், மறுபுறம் பார்க்க போனாங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ்களாக வந்தபோது இருக்கக்கூடிய எல்லாம் 10க்கு 20 ரூமுகள், 10க்கு 10 ரூமுகள், 10க்கு 30 ரூமுகள் தான் இந்த இண்டஸ்ட்ரீஸே நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா கோவை மாநகரத்துடைய வளர்ச்சி என்பது இந்த தொழில் முன்னெல்ல டெக்ஸ்டைல் இருந்தது, இப்பொழுது இந்த தொழிலொட்டி வளர்ச்சி இருக்குது. இதை வீடோட குடும்பம் என்ன சொல்லிங்கன்னா குடியிருப்போட கலந்த தொழில், இது குடிசை தொழில் போல இருந்த இந்த தொழில்கள் இப்பொழுது உடனே வருகின்றார்கள். அதற்கும் டாக்ஸ் இப்ப போடுகின்றார்கள். வீட்டு வரி உயர்த்துவது பிரிக்கிறார்கள். நீங்க இப்ப நாங்க தொழிற்கூட வச்சிருக்கிறாங்க, எங்க ஆளு கீழே தொழிற்கூட வச்சிருக்கிறாங்க, மேல வீடு வச்சிருக்காங்க, இல்ல மேல வீடு வச்சு கீழே தொழிற்கூட வாடகை விட்டுருப்பாங்க. இது கமர்ஷியல் டாக்ஸா மாற்ற சொல்லி நிர்பந்தப்படுத்தி அதுவும் நெருக்கடி. இப்ப வருகின்ற வருவாய் 10 ரூபாய் இருந்தால்
இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள்